யாரெல்லாம் மாணவர் விசாவில் கனடாக்கு போகணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்களோ இந்த காணொளி முழுக்க உங்களுக்கானதான். என்ன விஷயம் என்று சொன்னா, கனடா வந்து 2 புதிய விதிகளை நடைமுறைப்படுத்தி இருக்குது. யாருக்குன்னு சொன்னா, யாரெல்லாம் மாணவர் விசால கனடாக்கு போக போறீங்களோ நீங்கள் போய் படிச்சு முடிச்சதுக்கு பிறகு வேலை எடுக்கிறதுல இருந்து அந்த வேலையை பெர்மனன்ட் ரெசிடென்ஸா மாத்தி கொள்றது மட்டும் 2 புதிய விதிகள் நடைமுறையா இருக்குது. அந்த விதிகள் என்ன, அந்த விதிகளுக்கு கீழே எப்படியான சரத்துகள் சொல்லப்பட்டிருக்குது, எப்படியான புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்குது, ஏன் இப்படி ஒரு புதிய விதி நடைமுறைக்கு வந்ததுன்றதை பற்றி தான் இந்த காணொலியில முழுக்க சொல்ல போறேன். அதுக்கு முதல் யாரெல்லாம் எங்க சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்களோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைஞ்சு கொள்ளுங்க. அப்பதான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய எல்லா காணொலிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல இருக்கும். ஏன் இப்படி ஒரு புதிய விதி நடைமுறைக்கு வந்திருக்குன்னு சொன்னா, கனடாவை பொறுத்த மட்டும் ஒரு குறிப்பிட்ட அளவிடத்துல மட்டும்தான் மக்கள் கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்குது. ஆனா கனடா வந்து மிகப்பெரிய ஒரு பரந்துபட்ட நாடு, எல்லா இடத்துலயும் வேலை வாய்ப்பு இருக்குது. ஆனா இப்படி படிச்சு முடிக்கக்கூடிய ஆட்கள் வந்து இந்த டவுன்களுக்கு மட்டுமே வேலை எடுக்கிறதால வெளியிடங்கள்ல வேலை வாய்ப்பு பற்றாக்குறைன்றது இன்று மட்டும் நீடிச்சு கொண்டுதான் இருக்கு. அப்ப அதை நிவர்த்தி செய்யணும்னு சொல்லித்தான் கனடா கவர்மெண்ட் முதலாவது ஒரு ரூல்ஸ் போட்டிருக்குது. எப்படின்னு சொன்னா, எங்கெங்க எல்லாம் வேலை வாய்ப்பு பற்றாக்குறை இருக்கோ அங்க மட்டும்தான் இப்படி வெளிநாட்டு மாணவர்கள் வேலை செய்ய முடியும். அதே போல இரண்டாவது என்ன காரணம் சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, கனடாவில் வந்து படிச்சு முடிச்சு வேலைக்கு போகும்போது அந்த மாணவர்களுக்கு போதிய அளவு ஆங்கில புலமை இல்லை என்று சொல்லி குற்றம் சாட்டப்படுது. ஒரு சில கம்பெனிகளால இந்த குற்றம் சாட்டப்பட்டதால அதற்கும் ஒரு முடிவு கொண்டு வரணும் என்று சொல்லி, நீங்கள் படிச்சு முடிச்சு போகும்போது உங்களோட ஆங்கில புலமையை நிரூபிக்கணும் என்று சொல்லியும் கனடா இந்த நடைமுறையை கொண்டு வந்திருக்குது. முதலாவது புதிய விதி என்னன்னு சொன்னா, கனடால வந்து நாங்கள் ஒரு வேலைக்கு போறோம் சொன்னா அது சார்ந்த பட்ட படிப்பை தான் முடிச்சிருக்கணும். அதற்கு சொல்லி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கு. உதாரணமாக வந்து நாங்கள் ஒரு கார்பெண்டரா போக போறோம் சொன்னா அதுக்கு என்னென்ன கோர்ஸ்கள் நீங்கள் படிக்கணும் சொல்லி கனடா ஒரு சாம்பிளே விட்டுருக்குது. அதே போல எந்த துறை சார்ந்து நான் வேலைக்கு போக போறனோ, எந்த துறை சார்ந்து என்னுடைய பட்ட படிப்புக்கு பிறகு நான் ஒரு தொழில இறங்க போறனோ அது சார்ந்துதான் என்னுடைய பட்ட படிப்பை தெரிவு செய்யணும். அந்த ஸ்டார்டிங்லேயே நாங்கள் யூனிக்கு போகும்போதே அது சார்ந்துதான் படிக்கணும் என்று சொல்லி முதலாவது சட்டம் வந்திருக்குது. இரண்டாவது வந்து நான் படிச்சு முடிச்ச பிறகு என்னுடைய ஆங்கில புலமையை நிரூபிக்கணும். இங்க கன பேர் படிக்க போகும்போது IELTS எடுக்கிறார்கள், அதுல ஒரு ஸ்கோரை காட்டி போட்டு போறமே தவிர யாருமே வேலைக்கு போக ஸ்கோர் காட்டுறது இல்லை. ஆக நாங்கள் படிச்சு முடிச்சு வேலைக்கு ஜாயின் பண்ணும் போதும் எங்களுடைய ஆங்கில புலமையை நிரூபிக்கணும் என்று சொல்லி இரண்டாவது விதி வந்திருக்குது. மூன்றாவது விதி எப்படி என்று சொன்னா, எங்கெங்கெல்லாம் ஆளணி பற்றாக்குறை இருக்குதோ அந்த இடங்கள்ல தான் உங்களுக்கு வேலைக்கு முன்னுரிமை என்று சொல்லி சொல்லப்பட்டது. இந்த 2 விதிகள் தான் மெயினா அறிமுகப்படுத்தப்பட்டாலும் இந்த மூன்றாவது விதியும் அவர்களோட ஒரு சரத்துக்கு கீழே வருது. எங்கெல்லாம் ஆளணி பற்றாக்குறை இருக்கோ அங்கதான் அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்று சொல்லி கனடா சொல்லியிருக்கு. இதன் மூலம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, ஜெனரலான ஒரு விடயம், யாரெல்லாம் அது சார்ந்து படிக்கலையோ, உதாரணமா BBA படிச்சு போட்டு நாங்கள் வேறு ஒரு வேலைக்கு போகலாது, அப்ப அது சார்ந்து படிக்கலையோ அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காது. அதே போல படிச்சு முடிச்சா பிறகு ஆங்கில புலமை நாங்கள் நிரூபிக்காட்டிக்கு எங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காது. அதே போல நாங்கள் வந்து வெளியிடங்கள்ல தான் வேலை செய்ய முடியுமே தவிர டவுனுகளுக்குள்ள வேலை செய்ய இருக்கலாம். அப்ப இது வந்து கனடாண்ட ஒரு நல்ல ஒரு திட்டம் என்று நான் சொல்லுவேன். என்னன்னு சொன்னா, அங்க இருக்கக்கூடிய நெருக்கடி இல்லாம முழுக்க குறைய போது இந்த 3 திட்டத்தால. ஆனா யாருக்கு இது பாதிப்பு அமைய போகுதுன்னு சொன்னா, இப்ப யாரெல்லாம் படிச்சு கொண்டிருக்கீங்களோ, நீங்கள் வேற துறை சார்ந்து படிச்சு போட்டு நான் இந்த வேலைக்கு போறேன்னு சொல்லி ஆசைப்பட்டு கொண்டிருக்கேன், உங்களுக்கு ஒரு பேரிடியான தகவலா தான் இது இருக்குன்னு சொல்லி நம்புறேன். ஏன்னு சொன்னா, நான் இந்த புதிய விதி யாருக்கு நடைமுறையாக போகுதுன்றதை பற்றி இன்னும் கனடா எந்த ஒரு வார்த்தையும் சொல்லல. அதாவது புதுசாக போக போற ஆளுக்கா இல்ல ஏற்கனவே படிச்சு கொண்டிருக்கக்கூடிய ஆளுக்கான்னு சொல்லி கனடா ஒன்றும் சொல்லாதால அது இன்னும் தெரியாம இருக்கு யாருக்கு நடைமுறையாக போகுதுன்னு சொல்லி. ஒருவேளை இப்ப படிச்சு கொண்டிருக்கிற ஆளுக்கும் இந்த விதி வந்து செல்லுபடி என்று சொன்னா உங்களுக்கு எல்லாமே உண்மைக்குமே ஒரு கவலைக்குரிய விடயம் தான். நீங்க அது சார்ந்த தொழிலை மட்டும்தான் தேட முடியும். ஆனா இப்ப யாரெல்லாம் புதுசா கனடாக்கு போகிறதுக்கு முயற்சி செய்றீங்களோ, நீங்க இப்ப இதுல இருந்தே என்ன வேலை எங்களுக்கு தேவை, நான் என்ன வேலை செய்ய போறேன், இல்ல என்ன வேலைக்கு ஃபியூச்சர் அதிகம் என்றதை பார்த்து அந்த வேலைகளுக்கான கோர்ஸை நாங்கள் செலக்ட் பண்ணிக்க கனடாவில் வேலை எடுத்துக்கொள்றது, அந்த வேலையை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கொள்றது, அதன் மூலம் PR எடுத்துக்கொள்றது மிக இலகுவாக இருக்கும். கனடா இந்த விதிகளை கொண்டு வந்ததுக்கான பிரதான ஏமே வந்து மாணவர் விசாக்களை கட்டுப்படுத்துறதுக்கு தான். யாரெல்லாம் மாணவர் விசால போய் இருக்கிறீங்களோ உங்களை கட்டுப்படுத்துறதுக்கும், அப்படி ஒருவேளை போனா நீங்கள் வேலை எடுக்கிறத கட்டுப்படுத்துறதுக்கு தான் இந்த விதிகளை கொண்டு வந்திருக்குது. சோ அது அடிப்படையில நாங்கள் அதை ஜெயிக்கணும்னு சொன்னா இப்ப இருந்தே நாங்கள் பிளான் பண்ண வழிகிறோம். என்ன விசாக்களுக்கு, என்ன மாணவர் விசாக்கு நான் அப்ளை பண்ண போறேன், என்ன கோர்ஸுக்கு நான் அப்ளை பண்ண போறேன்றதை இப்ப இருந்தே பிளான் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும்.
அப்ப அதே போல கனடா வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய தகுதி வாய்ந்த பல்கலைக்கழகங்கள்ட்டையும் ஒரு சில கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. என்ன சொன்னா இப்படி மாணவர் விசால வாரியம் அப்படி வரக்கூடியவர்களுக்கு நான் இப்படியான கட்டுப்பாடுகள் விதிக்கிறது சரியா என்று சொல்லி ஒரு 4-5 கேள்விகள் மூலம் கேட்கப்பட்டிருக்கு. அப்ப என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்குன்னு சொன்னா உள்ளூர் தேவைகள் அடிப்படையில் எந்தெந்த தொழில்கள்ல மாணவர்களை சேர்க்கிறது சரியா இருக்கும் என்று சொல்லியும் ஏதாவது மாணவர்களுக்கு வந்து நாங்கள் விலக்களிக்கணுமா, ஏதாவது குழுக்களை சேர்ந்த மாணவர்களுக்கு நாங்கள் விலக்களிக்கணுமா என்று சொல்லியும் மாணவர்கள் வந்து தங்களோட பணி அனுமதியை நீடிக்கிறதுக்கு ஏபிளான ஒரு தொழில் வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்கணுமா என்று சொல்லியும் அதே போல தொழில் வாய்ப்புக்கு போக அவர்கள் வந்து கட்டாயம் தங்களோட மொழித்திறனை நிரூபித்து காட்ட வேண்டியது அவசியமா என்று சொல்லியும் அதே போல இந்த மாற்றங்கள் வந்து மாணவர்கள் நிரந்தர குடியுரிமை எடுக்கிறதுல ஏதாவது தாக்கத்தை செலுத்துமா என்று சொல்லியும் கனேடிய அரசாங்கம் இந்த பல்கலைக்கழகங்கள்ட்ட கேள்வி கேட்டிருக்குது. அதே போல மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா இந்த விதி வந்து இப்ப படிச்சு கொண்டிருக்கிற மாணவர்களுக்கு பொருந்துமா இல்ல இனி புதுசா வரப்போற மாணவர்களுக்கு பொருந்தினா நல்லமா என்று சொல்லி ஒரு கருத்து கணிப்பை வந்து அங்க இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் எல்லா பல்கலைக்கழகங்கள்டையும் இல்ல தகுதி வாய்ந்த ஒரு சில பல்கலைக்கழகங்கள்ட்ட கனேடிய அரசாங்கம் கேள்வியா கேட்டது. என்னன்னு சொன்னா மாணவர்களோட அதிகம் பழங்குறவர்கள் அவர்களுடைய நல்லது கெட்டது தெரிஞ்சவர்கள் லாப நட்டம் தெரிஞ்சவர்கள் எப்படியான நடைமுறைகளை கொண்டு வரது நல்லம் என்று சொல்லி கனடா அரசாங்கம் அந்த பல்கலைக்கழகங்கள்ட்ட கொஞ்சம் கேள்வி கேட்டிருக்குது. அதே போல இன்னும் ஒரு விடயத்தையும் சுட்டி காட்டப்பட்டிருக்குது. எப்படி என்று சொன்னா இந்த மாற்றங்கள் வந்து ஒருவர் நிரந்தர குடியுரிமை எடுக்கிறது ஏதாவது தாக்கம் செலுத்துமா என்று சொல்லி ஆராயப்படுது. என்னன்னு சொன்னா இப்ப நான் ஒரு 4 வருடம் வேலைக்கு போறேன்னு சொன்னா 4 வருடம் வேலைக்கு போனா நான் அந்த வேலையை 1 வருடம் நீடிக்கணும். அப்படி நீடிச்சா தான் என்னால பிஆர் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. என்னன்னு சொன்னா 5 வருடங்கள் நாங்கள் வேலை செய்வோம். அப்படியான நீடிப்பு இல்லாத வேலைகளுக்கு ஒரு மாணவர் போயிருக்க அவர் வந்து பிஆர் எடுக்கிறதுக்கு கஷ்டப்படுவார். அதே போல அந்த பிஆருக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு அவர் கஷ்டப்படுவார். அண்மையில் ஒரு பெரிய பிரச்சனை போய் கொண்டிருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த இந்திய மாணவர்களுக்கு யாரெல்லாம் 3 வருடம் பிஎஸ்டபிள்யூ செய்யறாங்களோ அவர்களுக்கு வந்து அந்த பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு காணாது. அதால வந்து அவர்கள் பிஆருக்கு அப்ளை பண்ண இல்லாத ஒரு நிலைமை இருக்கிறதால அங்க மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்தது. அப்ப அதே போல ஒரு போராட்டத்துக்கு இந்த புதிய சட்டங்கள் வழிவகுக்குமா என்று சொல்லியும் ஒரு சில ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. அது சார்ந்து இன்னும் எந்த விதமான இறுதி தகவலும் வரையில் என்றதால அந்த விடயத்தை பற்றி நான் இப்ப அதிகமா கதைக்கல. அடுத்த விடயம் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா மாணவர்களுக்கு ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்குது. நீங்க இனித்தான் கனடாவுக்கு வர போறீங்கன்னு சொன்னா வந்தாக்கள் கிடையாது, இனித்தான் வர போறீங்கன்னு சொன்னா வரும்போதே தகுதியான கோர்ஸுகளை செலக்ட் பண்ணி கொண்டு வாங்க. அதாவது நீங்க என்ன மாதிரியான வேலை கனடாவில் இருக்குது, என்ன மாதிரியான வேலை வாய்ப்பு வெற்றிடங்கள் இருக்குதுன்றதை பார்த்து அதுக்கேற்ற கோர்ஸுகள்ல வரும்போதுதான் நீங்கள் படிச்சு முடிச்ச பிறகு வேலை எடுக்கிறதாக இருக்கட்டும், அதற்கு பிறகு பிஆருக்கு அப்ளை பண்றதா இருக்கட்டும் மிக மிக இலகு என்று சொல்லி சொல்லப்படுது. இப்ப இதுவரை காலமும் இருந்த நடைமுறை வேற, இந்தியில இருந்து இனி இருக்க போற நடைமுறை சுத்தமா வேற. என்னன்னு சொன்னா இதுவரை காலமும் நாங்கள் என்னவும் படிக்கலாம், என்ன ஏதாவது கோர்ஸ் படிச்சு போட்டோம் அங்க என்ன வேலைக்கு எங்களுக்கு ஜாப் ஆஃபர் கிடைக்குதோ அந்த வேலையை செய்யக்கூடிய மாதிரி இருந்தது. ஆனா இனி அப்படி கிடையாது. அவர்கள் சொல்லியிருக்க உதாரணங்கள் காட்டியிருக்கார்கள். நான் முன்பு காட்டியது போல கார்பெண்டர் வேலை செய்யணும் என்று சொன்னா அது சார்ந்து இருக்கக்கூடிய அந்த 3 கோர்ஸும் தான் படிச்சிருக்கணும். இது சும்மா நாங்கள் போட்ட எக்ஸாம்பிள் கிடையாது, கனடியனுடைய வெப்சைட்லயே பகிரப்பட்டிருக்கக்கூடிய எக்ஸாம்பிள். அப்படி இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை தெரிவு செய்யணும்னு சொன்னா அதுக்கான கோர்ஸை தான் நாங்கள் படிக்க வேண்டும். இது வந்து கட்டாய ஒரு நடைமுறை. ஏன் அது வந்து உண்மைக்குமே பாராட்ட வேண்டிய விடயம். என்னன்னு சொன்னா அறிவில்லாத ஒருத்தர், அதாவது மொழி அறிவில்லாத ஒருத்தர், அந்த வேலை சார்ந்த அறிவில்லாத ஒருத்தர் ஒரு வேலை செய்ய அந்த வேலையை வந்து ஒரு திறமையா செய்யலாது. அதுகளை கட்டுப்படுத்தணும் என்று சொல்லித்தான் கனடா அரசாங்கம் இப்படியான ஒரு நடைமுறையை கொண்டு வந்திருக்குது. அப்ப இது சார்ந்து கனடாவில் இருக்கக்கூடிய சட்டத்தரணிகளோட கதை கேட்க அவள் சொன்ன ஒரு பதில் என்னன்னு சொன்னா இதை வந்து கனடிய மக்களும் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளும் வரவேற்றிருக்கோம். என்னன்னு சொன்னா எல்லாருக்குமே நன்மையான விடயமா தான் இருக்கும் போது ஒரு மாணவர் படிச்சு முடிச்ச பிறகு அவர் தந்த படிப்போடையே வேலையை தேடுறது அந்த மாணவருக்கும் இலகுவான ஒரு விடயம். சம்பந்தம் இல்லாத தொழிலை தேடும் போது கஷ்டங்கள் வரலாம், வேலை வாய்ப்பு கிடைக்காம போலாம். ஆனா நான் படிச்சு முடிச்ச துறையோடையே வேலையை தேடிக்க அந்த மாணவருக்கு மிக இலகுவாக இருக்கும். 2வது வேலை கொடுக்கக்கூடிய நிறுவனத்துக்கு அந்த மாணவர்களா அதிக லாபம் கிடைக்கும். என்னன்னு சொன்னா ஒரு திறமையானவர் எடுத்து வச்சிருக்கிறதால அதிக லாபம் கிடைக்கிறதுக்கான இது இருக்குது. அதே போல கனடாவுடைய வளத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே போல இன்னும் ஒரு விடயம் என்னன்னு சொன்னா கனடாவில் வந்து இவர் அந்த 4 வருடங்கள் வேலை செய்யறதுக்கு 5 வருடங்கள் வேலை செய்யறதுக்கு இருக்கிற போட்டித்தன்மையை கனடா அரசு குறைக்குது. யாரெல்லாம் அது சார்ந்து எலிஜிபிள் இல்லையோ அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காது. அவர்கள் திரும்பி நாட்டுக்கு தான் வரணும். யாருக்கெல்லாம் அந்த மொழி அறிவு இல்லையோ, அதாவது மொழித்திறனை நிரூபிக்கணும்னு சொன்னா நாங்கள் ஆங்கில புலமை எடுக்கணும். அப்படியான மொழி அறிவுகள் இல்லையோ அவர்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்காது. அதால போட்டித்தன்மைன்றது குறையுது. அப்ப இப்ப இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் கும்பல்ல கோவிந்தாண்டு கொடுக்காம அதுக்கான கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து யாரெல்லாம் நல்ல எலிஜிபிளான பர்சனோ அவர்களை மட்டும் நாங்க ஹையர் பண்ண போறோம், இல்லாதாக்கள் திரும்பி நீங்க நாட்டுக்கு தான் போகணும் என்ற ஒரு விதியை வந்து கனடா கொண்டு வந்தது. அங்க இருக்கிறார்கள் கன பேர் பாராட்டி கொண்டிருக்கிறேன். சொன்னா கனடாவினுடைய அந்த ஆயுள் வந்து அந்த லைஃப் வந்து நல்லா இருக்க போகுதுன்னு சொல்லி அவையில் ஃபீல் பண்ணணும். இப்ப இருக்கக்கூடிய மாதிரியான நெருக்கடி நிலைமைகள் இல்லாம நல்ல ஒரு லைஃப் வர போகுதுன்னு சொல்லி அங்க இருக்கிறார்கள் இந்த புதிய விதிகளை வரவேற்றிருக்கிறோம்.
இப்ப யாரெல்லாம் இனித்தான் கனடாக்கு போகிறதுக்கான ஒரு ஆரம்ப கட்ட நடவடிக்கையை பார்த்துட்டு இருக்கீங்களோ தயவு செய்து உங்களுக்கு ஏற்ற கோர்ஸை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. என்ன மாதிரியான கோர்ஸுக்கு வெற்றிடம் அங்க அதிகமாக இருக்குது, என்ன மாதிரியான வேலைகளுக்கு அங்க வெற்றிடம் அதிகமாக இருக்குது, எந்த கோர்ஸ் எந்த யூனிவர்சிட்டி கொடுக்குது, எதற்கு அங்கால லைஃப் டைம் கூட இருக்கு. அதாவது நான் படிச்சு முடிச்ச பிறகு எந்த தொழில நான் அதிக நேரம் அங்கே அதிக காலம் வேலை செய்யலாம், எப்படியான வேலைகளுக்கு நான் அதிகம் என்னுடைய ஒர்க்கை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கொள்ளலாம்ன்றதை பற்றி பூரண தகவலை பெற்ற பிறகு இது எல்லாமே நீங்க கணக்கெடுத்துல போய் தேடுறதுல Canada.ca என்ற சைட்ல போனீங்கன்னு சொன்னாலே A to Z வரைகள் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. எந்தெந்த பல்கலைக்கழகங்கள் இருக்குது, என்னென்ன பல்கலைக்கழகங்கள்ல என்னென்ன மாதிரியான கோர்ஸ்கள் இருக்குது, எப்படியான வேலைக்கு அங்க அதிக வெற்றிடம் இருக்குது. அப்ப கனடா ஜாப் பேங்குக்கு போனீங்கன்னு சொன்னா எப்படியான வேலைகளுக்கு அங்க அதிகமா எந்தெந்த வேலைகளுக்கு ஆக்கள் தேடுறார்கள் என்று சொல்லி நீங்களே பார்த்துக்கொண்டு நீங்களே ஒரு முடிவுக்கு வரலாம். அப்படி ஒரு முடிவுக்கு வந்தா பிறகு ஒரு கோர்ஸுக்கு அப்ளை பண்ணுங்க. அதுக்கு பிறகு கனடா போங்க. இப்போ வந்திருக்கக்கூடிய புதிய விதி கணக்க மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்குது. சோ நீங்க சாதாரணமா நான் போனா காணும்னு சொல்லி போனீங்கன்னு சொன்னா படிச்சு முடிச்சா பிறகு வேலை எடுக்கிறதா இருக்கட்டும், PR இருக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் கஷ்டப்பட வேண்டி வரும். சோ அதுக்கு பிறகு யோசிச்சு பிரியோசனம் இல்லை, இப்பயே யோசிச்சு அதற்கான ஒரு தகவலோட போய்கொள்ளுங்க. ஏதாவது உதவிகள் தேவை அல்லது இது சார்ந்த ஏதாவது டவுட்டுகள் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க, கட்டாயம் ரிப்ளை பண்ணுவேன். இது போல மேலும் ஒரு முக்கியமான தகவலோட அடுத்த காணொலி சந்திக்கிறேன். நன்றி.